Hello friends, welcome to Homemakers Bowl. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். கற்கண்டு பொங்கல் தான். வாங்க இது எப்படி செய்யறதுன்றதை நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நார்மல் சக்கரை பொங்கலை விட. அதுக்கு நான் ஒரு பொங்கல் பாத்திரத்தில் அதை ரெடி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை ஹீட் பண்ணிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி 1/4 கப்பு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் இப்போ 3 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் பாலோட தண்ணியும் சேர்த்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அதனால் 4 கப்பு மொத்தம் தேவைப்படும். அதனால் நான் 3 கப்பு பாலும் 1 கப்பு தண்ணியும் இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அந்த 1 கப்பு தண்ணிக்கு பதிலாக பாலும் சேர்த்தும் கூட வேக வைக்கலாம். இப்போ இந்த பால் பொங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு இருக்கிற அந்த பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை மட்டும் வறுத்துட்டு கழுவி ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதில் சேர்த்து நல்லா குழைய வேகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. பொங்கல் செய்கிற மாதிரி தான். இப்போ இதை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செஞ்சாலும் அப்படியே நம்மளுக்கு இதே தண்ணி அளவு வச்சு ஒரு 4 விசில் 4லேருந்து 5 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கற்கண்டை சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதை பானையிலே அப்படியே செய்கிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். அப்பப்போ கிளறி மட்டும் விடுங்க. ஏன்னா பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்போ அதில் அடி பிடிக்கும். அதனால் ஃபுல்லாக சிம்மிலே வச்சு நல்லா கிளறி விட்டு வேக விடுங்க. இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அந்த கலர் கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை கூட வேண்டாம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூ நான் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்க்கும் பொழுது அதனுடைய நிறமே ரொம்ப நல்லாவும் டேஸ்ட் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு வேக விடலாம். இப்போ இதுக்கு நான் 1/4 கப்பு அளவுக்கு கற்கண்டு, அதாவது டைமண்ட் கற்கண்டு இல்லை, கட்டி கற்கண்டு எடுத்திருக்கேன். அதை நான் பவுடர் பண்ணி இதில் நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா உங்கள் சுகர் இனிப்பு அதிகமாக தேவைப்படும்னா 1/2 கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கிற இதை இப்போ நான் வெந்ததுக்கப்புறம் இந்த ரைஸ் நல்ல குழைய வெந்ததுக்கப்புறம் இந்த பொடி பண்ண கற்கண்டை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கிளறும் பொழுது நமக்கு இலகுன பதமாக இருக்கும் பொங்கல். அப்போ அதிலே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆனால் சிம்மிலே வச்சுக்கோங்க. விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா இது மெல்ட் ஆகி அதனுடைய சேர்ந்து நல்லா உங்களுக்கு பொங்கல் பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 அளவுக்கு பிஞ்ச் ஆஃப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சக்கரை பொங்கல் செய்யும் பொழுது உப்பு சேர்க்கறது சரியாக நம்ம சேர்த்து அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம அதை சேர்க்குறோம். அதனால் அதை சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரமும் நான் சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் அந்த டெம்பிள் பிரசாதம் ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும். எப்போவுமே இந்த மாதிரி பொங்கல் செய்கிறப்பெல்லாம் பச்சை கற்பூரம் சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ பக்கத்திலேயே ஒரு தாளிக்கிற கரண்டியில் முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்து இதில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இந்த மாதிரி கொட்டிட்டு இதுக்கு இந்த நெய் தேவைப்படும்னா இதோடே விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் நெய் டேஸ்ட் நிறையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கணும்னா நம்ம கற்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இப்படி கிளறோம் இல்லையா, இப்போ கூடவே கூட நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சு இறக்கணும்னா நம்ம கற்கண்டு பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் வெல்லம் சேர்த்து செய்கிற பொங்கலை விட இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை பாருங்கள், நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நான் இறக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, நம்ம கற்கண்டு பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட சீக்கிரமே பார்க்கலாம்.